Hello friends, welcome to Ronnie Tails. Product design என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம silk thread எடுத்துறோம். செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு லைன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிட்ச் வந்து நம்ம ரெண்டு லைன் போட்டுருக்கோம். ரெண்டு லைன் போட்டுட்டு அடுத்தது வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக் லூப் போட்டு. பீட்ஸ் எடுத்துட்டு நம்ம தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. ரெண்டு லைன் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுருக்கோம், சுகர் பீட் போட்டுருக்கோம். சுகர் பீட் கடையில் வந்து நம்ம இப்போ சைடு ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து முடிக்கிற இடம் வரைக்கும் கண்டிப்பாக சைடு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. ஒரு லைன் முடிச்சுட்டு இன்னொரு லைன் ஆரம்பித்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ரெண்டுமே ஒட்டுக்கா போட்டுக்கிட்டிங்கனாலும் கரெக்டாக தான் இருக்கும். சுகர் பீட் போட்டுட்டு நம்ம சைடு ஸ்டிச் போட்டாலே போட்டுட்டு அடுத்த லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுலேருந்து 2.5 இன்ச்சு தள்ளி இன்னொரு சர்க்கிள் போடணும். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி, இதுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு, இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ போட்டுட்டு குட்டியாக ஒன்று இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கலாம் சர்க்கிள்குள்ளேயே. இப்போ இதில் வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் 6+6 12 ஸ்டென்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். இதில் ரிங் நாட் போட்டுக்கலாம். கிரீன் கலரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளூ கலரில் போட்டுக்கலாம்.
நம்ம பஞ்ச் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் எடுத்திருக்கேன், சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன், கட் பீட் எடுத்திருக்கேன் கோல்டு கலரில். 2 சுகர் பீடு, ஒரு சீக்வென்ஸ் கோல்டு கலர் எடுத்திருக்கோம் இல்லையா, ஒரு சீக்வென்ஸ். இப்போ இதை சுற்றிலும் நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். சிக்ஸ் பீட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 3 பீடுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம 2 சுகர் பீடும் ஒரு சீக்வென்ஸ் எடுத்துக்கலாம். இதை சுற்றிலும் நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். ரெண்டு சுகர் பீடு, ஒரு சீக்வென்ஸ். நம்ம ஃப்ளவர்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து லீஃப் போட்டுக்கலாம். 1 இன்ச்சு உயரத்துக்கு வர மாதிரிக்கு. அப்புறம் இதில் சின்னதாக ஒரு கொடி வர மாதிரிக்கு. இங்கேயும் லீஃப் வந்து நம்ம லீஃபில் வந்து கட் பீட் போட்டுக்கலாம். த்ரீ பீடு எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து நம்ம 4 பீடு எடுத்துக்கலாம்.
நான் சில்க் த்ரெட்டில் 3 + 3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த போட்ட மாதிரியே நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம். இதுலேயும் ஆஃப் ஒர்க் த்ரெட் ஒர்க்கு அப்புறம் கட் பீட் ஒர்க். இதில் லீஃப்லாம் போட்டணுமோ போட்டுட்டு அப்புறம் இந்த சர்க்கிளில் வந்து ஒரு ஒயிட் பீட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துட்டு நம்பர் 2 ஆன்டிக் பீடு ஒன்று சுகர் பீடு ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் லீஃபில் வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். நம்ம வந்து கட் பீட் வந்து எண்ணிக்கையில் போடணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சரியாக வரையிலனாலும் பரவாயில்ல. பொதுவாக பீட்ஸ் எல்லாமே நம்ம எண்ணிக்கையில் போடணும் அப்படிங்கிறதுனால கரெக்டாக இருக்கும். 3 பீடு எடுத்துக்கலாம். அடுத்தது எடுக்கிறது வந்து 2வது பீடுக்கு நேராக எடுக்கணும். திரும்பவும் நம்ம 3 பீடு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வரது மாதிரி போடணும். போட்டுட்டு அப்புறம் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் போட வேண்டியதுதான். இப்போ இதில் வந்து நம்ம ஜரி த்ரெட் வச்சுருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் கொடி மாதிரி வரது மாதிரிக்கு. இப்போ இதில் வந்து ஒரு ஒயிட் பீடும் சுகர் பீடும் போடணும். இப்போ இங்கே போட்டிருக்கோம் இல்லையா அதே மாதிரி இதில் இருந்து இது ஒட்டி வரத மாதிரிக்கு இதிலிருந்து கொஞ்சம் உயரம் கூடுதலாக. இப்போ இதில் வந்து ஒரு ஒயிட் பீடும் கோல்டு பீடும் போட்டுக்கலாம். அடுத்தது இது ஒட்டிலுமே வர்றது மாதிரி இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இதில் வந்து கொஞ்சம் உயரம் கூடுதலாக
இப்போ நம்ம வந்து கொடி போட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறோம். அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செயின் ஸ்டிச்லாம் போட்டுட்டு இப்போ இதில் ரிங் நாட் போட்டுக்கலாம். த்ரெட் வந்து தனித்தனியாக இல்லாமல் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்காகாமல் வரும். த்ரெட் எடுத்ததுக்கு பின்னாடி நீடில் விட்டுட்டு கரெக்டாக ரிங்கு வந்தோடனே இந்த மாதிரி விரலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிங்கு பெருசாக இருக்காமல் எல்லாம் ஒன்று போல் இருக்கும். போடுறப்பவும் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி சுற்றிட்டே போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் காட்டன் த்ரெட்டில் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணுங்கள். த்ரெட்டு எடுத்ததுக்கு பின்னாடி நீடில் விட்டுட்டு இந்த மாதிரி ரிங் வருது பாருங்க, இந்த ரிங்கை இப்படி விரல்ட்டு பிடிச்சிட்டு போடுங்க. ஒவ்வொரு டைமே த்ரெட்டை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு த்ரெட் எடுத்ததுக்கு கொஞ்சம் பின்னாடி வர்றது மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி விரலை வச்சிடணும். நம்ம வந்து உள்பக்கம் நாட்டு எப்படி போடணும்னு பார்க்கலாம். த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி பிடிச்சிட்டு த்ரெட்டுக்குள்ளே எதுலையா இந்த த்ரெட்டு இல்லைன்னா கிளாத்தில் கூட லைட்டாக குத்திக்கலாம். குத்திட்டு நீடில் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த லூப்புக்குள்ளே நீடில் கொண்டு வந்துடணும். அவ்வளோதான், நாட்டு விழுந்துருச்சு பாருங்கள். இன்னொரு டைம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கிளாத் த்ரெட்டுக்குள்ளே குத்திட்டு இந்த லூப்புக்குள்ளே நீடில் கொண்டு வந்துடணும். அவ்வளோதான், நம்மளுக்கு நாட் வந்துருச்சு. 2 நாட் போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அங்கங்கே நம்ம ஒவ்வொரு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃப்ளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஆனால் நல்லா ரிச் லுக்கில் இருக்குது பாருங்கள். ஸ்லீவுக்கு வந்து சேம் டிசைன் தான் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.